நம்முடைய இரட்சகராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். நல்ல விஷயத்திற்கான வைராக்கியம். கலாத்தியர் 4:18. நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான், எப்பொழுதும் பாராட்ட வேண்டும். நாம் உண்டாக்கி கொண்ட வைராக்கியம் என்ற சிறை கதவுகள் மிகவும் பலமுடையது. அதை யாரும் உடைத்தெறிய முடியாது. நாம் உடைக்காத பட்சத்தில் சில நேரங்களில் அது நம்மை உடைத்துவிடும். தவறான வைராக்கியங்களும் அநேகம் உண்டு. வெளியே தோன்றுகிற சூழ்நிலைகள், மற்ற காரியங்கள் நம்மை கட்டுப்படுத்துகிறது என்பதை விட நாம் எப்படி நினைக்கின்றோமோ அது அப்படியே நமக்கும் நடக்கின்றது. நம் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதத்தில் சூழ்நிலைகளால் தடைகள் உண்டு. எதை எப்படி எப்பொழுது செய்வதென்று, செய்யலாமா வேண்டாமா என்று கூட ஒரு தெளிவான தீர்மானங்களை எடுப்பதில் தாமதம் ஏற்படுகின்றது. இவை யாவையும் நாம் நன்கு சிந்திப்போம். சிறந்தவராம் இயேசுவிடம் சீர்படுத்தும்படி கேட்போம். வேதத்தில் நமக்காக வைராக்கியம் பாராட்டியவர் நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவரே. இயேசு கிறிஸ்து தேவனுடைய வீட்டை குறித்து பக்தி வைராக்கியம் உடையவராக இருந்தது போல கர்த்தருக்காக வைராக்கியம் கொண்டு சகலவற்றிலும் நற்கிரிகளை செய்ய ஆயத்தப்படுவோம். கசப்பான வைராக்கியங்கள், விரோதங்களை விட்டு விலகுவோம். புதிய வருடத்தில் எவையெல்லாம் நல்ல விஷயங்கள் என்று நம் நோக்கம் நல்லதாக இருக்கட்டும். நம் உறவுகள் நம்மிடம் ஆர்வம் காட்டுவதை விட கர்த்தர் நம்மேல் அதிக ஆர்வம் காட்டுகிறார் என்பதை உணர்ந்து கொண்டு அவருக்கென்று நேரத்தை ஒதுக்குவதில் எப்பொழுதும் வைராக்கியம் பாராட்டுவோம். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவரே, நல்ல விஷயத்திற்கான வைராக்கியம் எங்களுக்குள்ளே நீர் உண்டாக்குவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.